சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 17/6/2025 செவ்வாய்க்கிழமை, ஆனி மாதம் 3ஆம் நாள். சஷ்டி திதி இன்று மதியம் 2:47 வரை. சதயம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 1:01 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய சுபமான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 11 சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எதிலையும் வெற்றி, லாபம் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு பிரமாதமாக, ஒரு மகிழ்ச்சியாக உணரக்கூடிய நாளாக கூட இந்த நாளை சொல்லலாம். புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. தொழில், வேலை, வியாபார அமைப்புகள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சக்ஸஸ் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் இன்றைக்கு செய்யலாம். ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் அக்கால் உறவுகள்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, யாருக்கிட்டையும் போய் எதையும் கேட்கக்கூடிய ஒரு நிலைமைகள். அதாவது இதை எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு ரொம்ப நாளாக நிறைவேறாத ஒரு விஷயத்தை செய்து கொடுங்கன்னு ஒருத்தர்கிட்ட போய் கேட்கறது. சட்டப்பூர்வமான போராட்டங்களில் வெற்றி, நோய் தீரக்கூடிய அமைப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியமாக இப்போ கொஞ்ச நாளாக அவங்கள உறுத்திக்கிட்டு இருக்கிற கடனை எப்படி தீர்க்கலாம், கடனை தீர்க்கிற அளவிற்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் என்ன இருக்குது. கைக்கும் வாய்க்கும் பத்தாத நிலைமையிலேயே வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்கே, இதை எப்படி நம்ம லாபகரமாக அமைச்சுக்கிறது என்பது போன்ற நல்ல ஐடியாக்கள் வரக்கூடிய அமைப்பு. அந்த ஐடியாக்களை நீங்கள் நல்ல விதமாக செயல்படுத்தக்கூடிய அமைப்புன்னு மேஷராசிக்காரர்களுக்கு ஆண் பெண் இருபாலாருக்குமே அவங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு தென்மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள், அவர்கள் அதன் மூலமான சில பயணங்களின் மூலமாக மேன்மைகள் என உன்னதமான யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க மேஷத்திற்கு இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில், வேலை, வியாபார முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வியாபார பெருமக்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 3ஆம் அதிபதி முயற்சிகளை குறிக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 10வது இடத்துல இருக்கிறார். அப்படி ஒன்றும் பெரிய தேய்பிரையாக இருந்தாலும் கூட ஒளிச்சந்திரனாக இருக்கக்கூடிய ஒரு யோக நாள் இன்னைக்கு. 10ல் சந்திரன், 11ல் குரு, 2ல் குரு, 11ல் சனி, 2ல் குருன்றது எல்லா நிலைகள்லையும் வியாபாரத்தில் நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு. சந்திரனை இன்றைக்கு குரு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரியர் தொழிலை பண்ணக்கூடியவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க எல்லாரும், வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரியாக பேச்சு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு ப்ரொமோஷன்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான மூமெண்ட் இருக்கும். இது வரைக்குமே ப்ரொமோஷனுக்கு தடையாக இருந்த விஷயங்கள்லாம் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு. நம்மளை விட மேலானவர் ஒருத்தர் டக்குன்னு வெளியே போயிட்டாருங்க, இதற்கடுத்து நம்ம தாங்க அந்த சீட்டுக்கு வரணும் என்பது மாதிரியான இன்னும் உயர்வுகள் கிடைக்கும். அலுவலகத்திலேயோ, பணியிடங்கள்லேயோ அல்லது தொழில் வியாபார அமைப்புகள்லேயோ இன்னும் முன்னேறி செல்ல முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தந்தையை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நாள். ரொம்ப நாளாக பார்க்காம இருந்துற அப்பாவை போய் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொலைதூரத்தில் இருப்பவர்களுக்கு அப்பா கிட்ட இருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அப்பாவுடைய ஆரோக்கியம் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பூர்வீக இடத்திற்கு போகக்கூடிய அமைப்பு. வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கிறவங்க மறுபடியும் தமிழ்நாட்டிற்கு திரும்பி வரக்கூடிய அமைப்புகள், அனுமதிகளுக்காக காத்திருப்பது போன்றவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆன்மீக உணர்வுகள் ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். ஒரு தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தெய்வத்திற்கு நிகரான ஒரு பெரியவர்களுடைய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு சித்தர்களுடைய ஒரு சந்திப்பு அல்லது சித்தர்களுடைய தரிசனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு தவம், தியான பயிற்சி மையங்கள் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் போய் இன்னைக்கு மெம்பர் ஆகக்கூடிய சூழல் அல்லது அதில் போய் விசாரிக்கக்கூடிய அமைப்புகள், இந்த வழியில் போகலாம் என்கின்ற ஒரு தீர்க்கமான
ஒரு முன்னிலைப்படுத்தப்பட்ட நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு கடந்த காலத்தில் என்ன பாக்கியங்கள் கிடைக்கலையோ, ஒரு திருமண பாக்கியம் கிடைக்கல, ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கல, இந்த இடத்துல என்னுடைய முயற்சி செல்லுபடியாகவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோருக்குமே உங்கள் எண்ணம் பலிக்கக்கூடிய அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளுங்க மிதுனத்திற்கு இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 8ல் மறைந்திருந்து சந்திராஷ்டம நாளாக இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறனால பெரிய கெடுதல்கள் நடக்காத நாளாக இந்த நாள் அமையுங்க. தேய்பிரையில் தான் இருக்கிறார், ஆனாலும் சந்திரன் 8ல் மறைஞ்சாலே மனசு கொஞ்சம் தடுமாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஒட்டுமொத்த மூல நூல்களும் ஒரே கருத்தை சொல்லுகின்றன. ஆகவே வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு முடிவு, பெரிய முடிவு, குடும்பத்தில் இன்றைக்கி சண்டை போடலாம், குடும்பத்தில் என்னாட்ட இதை பற்றி பேசலாம், நண்பர்கிட்ட இன்றைக்கி வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசிடலாம், அல்லது ஆஃபீஸில் என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் மனசில் என்கின்ற மாதிரி இன்றைக்கி ஆரம்பிக்கலாம் என்கின்ற மாதிரியாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளையோ நட்புகளையோ காயப்படுத்தி விடக்கூடிய வார்த்தைகளை தவிர்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க. என்ன கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண வரவுகள், கொடுக்கல் வாங்கல், வியாபார பெருமக்கள் அல்லது ஒரு தொழிலதிபர்கள் எங்கேயாவது பணத்தை கொடுத்து விடும்போது வேலைக்காரர்களை நம்பி கொடுத்து விடாம நம்மளே முன்னின்று ஒரு பெருந்தகையை இன்னொரு இடத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது என்பது மாதிரியான எதிலும் கவனமாக ஒரு நிதானமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆனாலும் பெரிய கெடுதல்கள் எதுவும் இருக்காதுங்க. சந்திரன் குருவின் பார்வையில் இருப்பதால் வேறு எதற்கும் தடை இல்லாத ஒரு சகஜமான நாளாகவே அமைந்திருக்கிறது இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் குருவின் பார்வையிலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. மிகப்பெரிய அளவில் ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு காலையிலேயே கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கருப்புறுன்னு இருந்தாலும் கூட மதியத்திற்கு பிறகு மாறக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் மனைவி விஷயத்தில் ரொம்ப கொடுத்து வைத்தவர்களாக இருப்பீர்கள். ஒரு மிகப்பெரிய நல்ல தெய்வ சிந்தனையுள்ள பதிவிரதையான ஒரு மனைவி தான் பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக உண்டு. இன்றைக்கு மனைவியை பற்றி ஒரு மகத்தான சிந்தனை கூட சிம்மராசிக்காரர்களுக்கு வரும். எனக்கு கிடைச்ச ஒரு மனைவி மாதிரி வேற எவருக்கும் கிடைத்திருக்காது என்கின்ற ஒரு பெருமித உணர்வு. ஆனாலும் ஒன்று சொல்லணும், உணர்வுகளை வெளிக்காட்டாதவங்க நீங்கள். நம்ம மனசில் இருக்கிறத நம்ம வெளியில் சொன்னோம்னா அது தெரிஞ்சு போயிடுமோ, அதனால ஒரு மாதிரியான இது வந்துடுமோன்ட்டு எதையுமே அடக்கி வைக்கக்கூடிய உணர்வுகளை கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் கூட இன்றைக்கு மற்றவர்களை, குறிப்பாக வாழ்க்கை துணையை பாராட்டி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு நட்புகளின் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் கிரகண தோஷத்தில் சந்திரன் இருந்தாலும் கூட குருவின் பார்வையால் அவர் நிவர்த்தி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மத்தியானம் ஃபுல்லாக கொஞ்சம் குழப்பமாகவே இருப்பீங்க. இதில் இன்றைக்கி கிடைக்குமா, லாபம் கிடைக்குமா, இது கிடைக்குமா, அதுலேயும் முக்கியமாக ஒரு ஆகாதவர்கிட்ட இன்றைக்கி போய் மோதி பார்க்கலான்னு பார்க்குறேன், ஒன்று நீயா நானான்றதை பார்த்துடலான்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்குது. நடக்குமா நடக்காதா என்கின்ற அரைகுறை மனசோடு ரெட்ட மனநிலைமையோடு ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய நாள் இன்றைக்கு. ஆனால் மத்தியானம் 1 மணி வரைக்கும் தான் அந்த நிலைமை இருக்கும். மத்தியானம் 1 மணிக்கு பிறகு வந்தது வரட்டும் பார், இன்றைக்கி நம்ம ஜெயிச்சே ஆகணும், இந்த ஆள் தலையில் 2 கொட்டு கொட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்வேகம் வந்து உங்களுக்கு ஆகாத ஒருவரை, உங்களை பிடிக்காத ஒருவரை ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு இன்றைக்கு நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். முதுகு வலிக்குதே, இடுப்பு வலிக்குதே, கால் வலிக்குதே, நெஞ்சு வலிக்குதே என்கின்ற மாதிரியான சோதனைகள் பயமுறுத்துகின்ற மாதிரியாக இல்லாமல் சாதாரண வலிதான், 2 தைலம் தேய்ச்சா சரியா போகும் என்கின்ற மாதிரியாக ஒரு ஆறுதலான மருத்துவ குண அமைப்புகள் கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் இன்றைக்கு குருவின் பார்வையில் சந்திரன் இயங்கக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக கூட இந்த நாளை சொல்லலாம். என்ன ஒன்று, காலையிலிருந்து அம்மாவை பற்றி கேள்விப்படுறது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அம்மாவுக்கு ஏதாவது தேவையோ, நம்ம தான் செய்ய முடியாமல் போயிட்டோமோ, அண்ணனோ அக்காலோ செய்வாங்கன்னு நினச்சோம், தம்பியோ தங்கையோ செய்வாங்கன்னு நினச்சோம், கடைசியில் அவங்க கை விட்டுட்டு நம்ம தான் அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும் போல இருக்குது, அம்மா மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியலையே என்கின்ற மாதிரியான சில சூழல்கள் இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் கூட மதியம் 1 மணிக்கு பிறகு எல்லாம் மாறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள்
அமைஞ்சிருக்கு. குழந்தைங்களை பற்றின ஒரு நல்ல சிந்தனை கூட இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகள் இதை செய்யும், இதை செய்யாது என்கின்ற ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை. குழந்தைக்கு வேலை கிடைக்கும், குழந்தையுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும், குழந்தைக்கு நல்ல மாப்பிள்ளை நல்ல பொண்ணு அமைவாங்க என்பது மாதிரியான காலையிலிருந்து மாலை வரைக்குமே பிள்ளைகளுடைய முன்னேற்றம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி மனம் சிந்தித்து கொண்டிருக்க அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்பதில் ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் ராகு சேர்க்கை சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். பாக்கியாதிபதி உண்மையிலே 4ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு கொடுப்பினையான ஒரு அமைப்பாக இருக்கும். என்ன நடக்கும்? வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்கள் மூலமாக இன்றைக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதை போலவே நம்முடைய மொழி பேசாத, நம்முடைய இனத்தை சேராத, நம்முடைய மதத்தை சேராத ஒரு நண்பரின் மூலமாக நல்ல ஆதாயங்கள் இருக்கக்கூடிய தன்மை. அவரோடு கூட்டு சேர்ந்து எதையாவது ஒன்று பண்ணலாமா, இந்த விஷயத்தில் அவரையும் இழுத்து வச்சுக்கிட்டு நம்ம சேர்ந்த ஒரு 2 பேருமே ஒரு ஒத்த கருத்தாக இருக்கிறோமே, இந்த விஷயத்தில் அவரோட சேர்ந்து ஏதாவது தொழில் பண்ணலாமா, அல்லது இந்த விஷயத்தில் அவருடைய சஜெக்ஷனையாவது கேட்கலாமா என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு நட்பின் மூலமாக இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள ஆரம்பிக்கின்ற ஒரு முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு வாகன யோகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சிலருக்கு வீடு சார்ந்த சிந்தனைகள் இருக்கும். இப்போ இருக்கிற வீட்டை காலி பண்ணிட்டு அல்லது இப்போ இருக்கிற இடத்த காலி பண்ணிட்டு ஒரு தொழிலிடமோ வீட்டையோ மாற்றிக்கொண்டு அதன் மூலமான முன்னேற்றங்களை பார்க்கலாம் என்பது போன்ற சிந்தனைகள் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இன்றைக்கு ராகுவோடு இணைந்திருக்கிறார். அதே நேரத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால சங்கடங்கள் எதுவும் இல்லாமல் சங்கடங்களையே சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அனுபவமே ஆசான் அப்படிங்கிறது பெரியவங்க வாக்குங்க. ஒரு கெட்ட அனுபவமாக இருந்தாலும் ஒரு நல்ல அனுபவமாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு படிப்பினை, அதிலிருந்து ஒன்றை கற்றுக்கொண்டு அதை எதிர்கால வாழ்க்கைக்கு முன்னேற்றமாக அமைத்து கொள்வது தான் மனிதர்களுடைய ஒரு வழக்கங்க. அதுலேயும் தனுசு ராசிக்காரர்கள் எதையும் விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களா? ஆக இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனோ நோயோ எதிரியோ போன்ற அமைப்புகளிலிருந்து சில பல விஷயங்கள், கடனை எப்படி வாங்கக்கூடாது, நோய் வரக்கூடாதுன்னா முன்னாடியே நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கணும், இன்றைக்கி வந்த பிரச்சனைக்கு இதுதான காரணம், இனிமேலாவது கவனமாக இருக்கணும். எதிர்ப்புகள் வருகிறார்கள் என்றால் அவர்களுடைய நோக்கம் என்ன, அதை எப்படி சமாளிப்பது என்பது போன்ற அமைப்புகளில் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் முயற்சிகளும் உதவிகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு யோக நாள். எதிலும் நீங்கள் தான் நம்பர் 1 என்பதை நீங்கள் மீண்டும் நிரூபிக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்தில் சந்திரன் இன்றைக்கு குருவின் பார்வையில் இருக்கிறார். மிகப்பெரிய யோக அமைப்புகள், முன்னேற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். மனைவியால் தனம், கணவனால் தனம் அல்லது மனைவி கணவன் இல்லாதவர்களுக்கு இவர்கள்தான் மனைவி கணவன் என்கின்ற அடையாளம் தெரியக்கூடிய அமைப்பு. எல்லாவற்றிலும் குடும்பம் ஒருங்கிணையக்கூடிய நிலைமை. பிரிஞ்சு போயிடலாம், புருஷன் திட்டுறாரு, பொண்டாட்டி திட்டுறாங்க, இந்த மாதிரி பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இல்லாமல் தன்னுடைய சுயநலத்திற்காக குடும்பத்தை விட்டு பிரித்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு இன்றைக்கு திடீர் ஞானோதயம் ஏற்பட்டு ஒரு ஆணும் பெண்ணும் இணைவதே ஒரு குழந்தையின் முன்னேற்றத்திற்காகத்தான். ஒரு குழந்தைக்காக எதையும் செய்யலாம் என்கின்ற ஒரு சீரிய மனமாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக அடுத்தவருடைய குறைகளை கொஞ்சம் பொறுத்து கொண்டு மறுபடியும் குடும்பமாக இருந்து பார்க்கலாம் என்கின்ற நல்ல எண்ண மாற்றம் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறதுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் வரக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே இன்றைக்கு 6ஆம் அதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறார். உண்மையிலே 6ஆம் அதிபதி ராசியில் இருந்தார்னா கொஞ்சம் கலக்கமான எண்ணங்கள்லாம் வரும். அதுவும் இன்றைக்கு கிரகண தோஷத்தில் தான் இருக்கிறார். மத்தியானம் 1 மணி வரைக்கும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். குழப்பத்தோடு இன்னும் சிலருக்கு கொஞ்சம் கலக்கம் இருக்கும். ஏற்கனவே நடந்த சில செயல்கள் இன்னும் சரியாகவே இல்லையே, ரொம்ப பெரிய ஒரு அடி வாங்கிட்டோம்னு வைங்க, அந்த அடியோடைய வலி ஒரே நாளில் போயிடாது. ஒரு என்னதான் மருந்து தடவினாலும் என்னதான் டாக்டர்கிட்ட போனாலும் ஒரு 3 நாளாவது அந்த வலி இருந்துட்டு தானே 4ஆவது நாள் தானே போகுது. நம்ம வாங்கின அடி 3 வருஷமாக கொஞ்சம் பெரிய அடியாச்சே, டக்குன்னு 3 மாதத்தில் போயிடாது இல்லையா? அப்போ அந்த அடியோடைய வலி இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கின்ற நாளாக மறுபடியும் அடி விழுந்துடாமல் இருப்பதற்கு வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யணும் என்பது போன்ற எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள், சிந்தனைகள், அதில் ஒரு சின்ன கலக்கம், குழப்பம், இது நடக்குமா இது நடக்காதா என்கின்ற எண்ணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆனாலும் கவலைப்பட வேண்டாங்க. கும்பத்திற்கு இனிமேல் கவலைகளே இல்லை என்பதை மாலைக்குள் மனம் உணரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு.
மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 12ல் மறைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். கிரகண தோஷத்திலே இருக்கிறார். பிள்ளைகளால் அந்த செலவு இந்த செலவுன்னு கொஞ்சம் மனசு கொஞ்சம் பதற நாள் தான் இன்றைக்கி. படிக்கிறதுக்கு இவ்வளோ ஆகுதும் போல தெரியுதே, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வைக்க வேண்டியிருக்கே. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும்னு அப்படியே கணக்கு போட்டால் தலை சுத்துற நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்களுக்கு அமையும். ஆனாலும் கவலைப்பட வேண்டாம். நமக்கென்று ஒன்று இல்லைன்னா கூட பிள்ளைகளுக்குன்னு ஒன்றுன்னா டக்குன்னு அந்த காசு கிடைச்சிடுறத இன்றைக்கி ஒரு அனுபவபூர்வமாகவே இன்றைக்கி உணர்வீங்க. நம்ம குழந்தைகள் அதிர்ஷ்டக்காரர்கள். அவங்கள படிக்க வைக்க முடியும், நல்ல வேலை வாங்கி கொடுக்க முடியும், நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் பிள்ளையால் கொஞ்சம் மன வருத்தமும் இருக்கும். சிலருக்கு பயணங்கள் இருக்கும். பயணங்களின் மூலமான குறிப்பாக வடமேற்கு திசையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய அமைப்பு அல்லது மேற்கு திசை நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே போகக்கூடிய வாய்ப்புகளை இழந்தவர்களுக்கு மறுபடியும் விசா போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என பயணங்களின் மூலமாக ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து மீன ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை விரிவாக பார்க்கலாம். கடந்த சில நாட்களாகவே மேஷம் முதல் கும்பம் வரையிலான 11 ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்ட நிலைமையில இறுதி ராசின்னு சொல்லப்படக்கூடிய மீன ராசிக்காரர்கள் 12வது ராசியான மீன ராசிக்காரர்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். மீனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஜென்மச்சனி. மே மாதம் 14ஆம் தேதி 3ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டிற்கு குரு மாறுகிறார். அப்போ அந்த சனியும் குருவும் அப்படி ஒன்றும் சாதகமான நிலைமையில இல்லை. ஆனால் பாருங்க, கடவுள் உங்களை எப்போவுமே கைவிட மாட்டாருன்றதை ராகுகேது பெயர்ச்சியில் நிரூபிக்கிறார். பாருங்க, ராகு கேதுக்கள் 6, 12ஆம் இடங்களில் மட்டும்தான் மிகப்பெரிய யோக பலன்களை செய்வார்கள். இல்லைன்னா 11ஆம் இடத்துல 3, 6, 11ஆம் இடத்துல தான் அவர்கள் நல்ல பல யோகங்களை செய்வார்கள். அந்த அமைப்பு பாருங்க, இன்றைக்கு 6ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல ராகு என்கின்ற இந்த அசுப இடங்களில் அசுப கிரகங்கள் இருப்பதால் கிடைக்கக்கூடிய நல்ல யோகமான ராகு கேது பயிற்சிங்க மீனராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி. ஆனாலும் உண்மையை சொல்ல போனால் கோச்சார ரீதியாக ஜன்மச்சனியின் ஆதிக்கம் தான் கொஞ்சம் ஒரு அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். ஆகவே சனிக்கு கீழ் அடங்கி தான் அந்த ராகு கேது பயிற்சி நடக்கும். என்ன ஒன்று, சனியால் கிடைக்கக்கூடிய பெரிய கஷ்ட நஷ்டங்களை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மீனராசிக்காரர்களுக்கு இந்த 6ஆம் இடத்திற்கு கேதுவும் 12ஆம் இடத்து ராகுவும் அமைகின்றன. 6ஆம் இடத்து கேது என்ன நடக்கும்? கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு 6ஆம் இடத்துல கேதுனால. ஒரு அசிங்கம் வந்துடுமோ, கடனை வாங்கிட்டோமே திருப்பி கொடுக்க முடியாமல் போயிடுமோ, அல்லது ஏதேனும் ஒரு வகையில் வருமானத்திற்கு பங்கம் வந்து விடுமோ, இந்த மாதிரியான கவலைகள்லாம் தேவையே இல்லைங்க. ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு வருமானம் சீரான அளவிற்கு கைக்கு வாய்க்குமாது சரியாக இருக்குது. மிச்சம் பிடிக்க வர முடியலன்னா கூட ஏதோ எனக்கு வருமானம் வருதுங்கன்ற அளவுக்கு வட்டி கட்டுவதற்கோ, கடனை திருப்பி தருவதற்கோ, மாத வாடகை செலுத்துவதற்கோ, இஎம்ஐ கட்டுவதற்கோ வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக உண்டு. புதிய முயற்சிகள் கொஞ்சம் தாமதத்திற்கு பிறகு பலிக்கும். டக்குன்னுலாம் பலிச்சிடாது. 6ஆம் இடத்துல இருக்கும்போது எதிர்ப்புகள் கொஞ்சம் விலகக்கூடிய தன்மை, நம்ம மேலே இருக்கிற கண்திஷ்டி, நம்ம மேலே இருக்கக்கூடிய பொறாமை போன்ற விஷயங்களை கொண்டவர்கள்லாம் கொஞ்சம் தூர இடத்திற்கு நகர்த்தி வைக்கக்கூடிய வேலைகளை 6ஆம் இடத்துக்கு கேது செய்வார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு செலவுகளை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய, அசுப செலவுகளை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு உண்டுங்க. ஒரு அப்பா அம்மாவுக்கு மருத்துவ செலவு வருது, நமக்கே மருத்துவ செலவு வருது, மாதமானால் 2000, 5000, 10,000ன்னு ஏதோ ஒன்று எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான விரய செலவுகள் அப்படியே நிற்கக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக உண்டு. ராகு கேது பெயர்ச்சி சரியில்லாத சனி பெயர்ச்சியையும் சரியில்லாத குரு பெயர்ச்சியையும் காப்பாற்றக்கூடிய அளவில் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவின் பார்வை கிடைப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. வேலையில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும், ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், நம்ம கேட்டது டே ஷிஃப்ட்டுங்க, இவங்க கொடுத்தது நைட் ஷிஃப்ட்டுங்க, அல்லது தூர இடங்க, டெய்லி ட்ராவல்லையே 15 ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடுது, காலையில் 1.5 மணி நேரம் ஆகுது ஆஃபீஸ் போகிறதுக்கு, சாயந்தரம் வேலையை விட்டு வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுதுன்னு அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு, தினசரி ட்ராவல் பண்ணி நொந்து போகக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் கூட அதன் மூலமாக ஏதோ ஒரு வருமானம், ஏதோ ஒரு நிலை, நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. ஓரளவுக்கு அந்தஸ்து கௌரவம் குறையாமல் இருக்கிறது என்பது போன்ற ஒரு சங்கட சூழல்களை கூட சந்தோஷ சூழலாக மாற்றக்கூடிய அமைப்புகளில் தான் இந்த 6, 12 ராகு கேது பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமையுதுங்க. மீனராசிக்கு பெரிய தொல்லைகள் எதுவும் தராத
ஒரு சுப மாற்றமாகவே அமைந்திருக்கிறது இந்த ராகு கேது பெயர்ச்சி. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் மீன ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.